முத்துக்கிட்ட அங்க இருக்கிற அவர் சொல்றாரு, நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்துவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆபீசர் தான் நானு அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பதான் அவர் தனக்கு உதவி பண்றதா சொல்றாரு. முத்துவும் சரிங்க சார், எப்படியாவது எனக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டா மட்டும் போதும் சார் அப்படின்னு முத்து சொன்ன உடனே, கண்டிப்பா நான் மீட்டு கொடுக்குறேன், நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஒன்று, இங்கே இருக்கிற யாருக்குமேவும் நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தானே தெரிய வேணான்னு சொல்லிடுறாங்க. சத்தியமாக சொல்ல மாட்டேன் சார்னு சொல்லிட்டு அம்பிட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போன முத்து மீனாவை மட்டும் கூப்பிட்டு தனியாக அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கப்பான்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சந்தேகம் வருது, என்னத்தை அப்படி பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர்த்தையும் முத்து கூட்டிகிட்டு போயிட்டு, அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல, நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்க போகுதுப்பான்னு முத்து சொன்னோடனே, என்னடா சொல்கிற நீ, எதுவும் தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கிறியான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்பா நிஜமாலுமேப்பா, பணம் எப்படிடா ரெடி பண்ண முடியும், நம்மளால் அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியுமா, 38 லட்சம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அதுக்கு தான்ப்பா ஒரு முடிவோடு வந்திருக்கேன். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன்லப்பா, அங்கே நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்தேன். அவர் தான்ப்பா நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு தனக்காக உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காருப்பா. அந்த 38 லட்சமும் நம்ம நியாயமாக கட்டி முடிச்சிடலாம், நம்ம வீடை நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் முத்து சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலை பயங்கர சந்தோஷமாகறாரு. மீனா சொல்கிறாங்க, என்கிட்ட அப்போனா ஏங்க சொல்லலை, நானும் அங்கே தானே இருந்தேன்னு சொன்ன உடனே, அவர் தான் மீனா அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னார். சரி நம்மளுக்கு உதவி பண்ண போகிறவரே, அவரை நம்ம ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை மீனா, எப்படியோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா கீழே ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறத அண்ணாமலை ரிட்டன் பார்க்குறாரு. இன்னும் நீ திருந்தவே மாட்டேயில்ல, எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு புத்தி உன்னை விட்டு போகாதில்ல. இங்கே பாரு, முத்து சொன்னது மட்டும் வெளியில் லீக் ஆச்சு, பழையபடி தெருவா நம்ம பொட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டிதான், இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உன்னோட விஷயம் உன்னோட இப்படி முன்னாடி நின்று முந்திரி கொட்டையாட்டை எல்லாமே செஞ்சுட்டு நம்ம மொத்த குடும்பத்தையும் இப்படி நடுத்தருவில் நிற்க வச்சு ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். மறுபடியும் இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த அண்ணாமலை உயிரோடு இருக்க மாட்டான். உன் புள்ள மனோஜுக்கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது, அவனால தான் எனக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமேவோ அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு கம்முன்னு போகிறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் முத்து மீனாவும் சேர்ந்து எப்படியாவது நம்ம இந்த வீட்டை மீட்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி போகிறாங்க. அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி நான் ஆஃபீஸருங்கிறதே தெரியாமல் நம்ம போகலாம், அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி அங்கே ஃபைனான்சியர் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஃபைனான்சியர் வீட்டுக்கு போன உடனே ஃபைனான்சியர் எப்பவும் போல் தெனாவேட்டா உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான், என்ன முத்து என்ன பேசணும், என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அப்படியே தெனாவேட்டா பேசின உடனே, என்ன சார் நாங்கள் தான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, நீங்கள் கொடுத்துருக்குற அந்த 1 மாதம் டைமுக்குள்ளே 10 லட்ச ரூபாயை உடனே கொடுத்துட்டோம்ல சார், இன்னும் ஒரு 38 லட்ச ரூபாய் நாங்கள் நிச்சயமாக கொடுத்துருவோம் சார், கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார், ப்ளீஸ் சார், எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம் சார், சேல் மட்டும் வைக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் அங்கே போயிருப்போம்ல சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் முத்து, நான் சொன்ன டயத்துக்குள்ளே நீங்கள் பணத்தை ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்ல சார், 1 மாதம் சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் நீங்கள் கட்டணும்னு சொன்னால் நாங்கள் எங்கே சார் போவோம் அம்பிட்டு பணத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கல்ல, ப்ளீஸ் கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பணத்தை கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு அந்த வீட்டை மீட்டுக்கோங்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு அப்படின்னு சொன்ன உடனே, இனிமேல் அந்த கேஸே நிற்காத அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு, மரியாதையோட இப்போது நீங்கள் இன்னும் என்னென்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார், உங்களுக்கு நான் எதுக்காக காட்டணும்னு சொன்ன உடனே, நான் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் இந்த அளவுக்கு போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான ஆளுங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கார்டு எடுத்து காட்டின உடனே அப்படியே ஃபைனான்சியருக்கு பக்குன்னு ஆகிடுது. உடனே சார் அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல சார், அதிக வட்டிக்கெல்லாம் எதுவும் பண்ணல சார்னு சொல்லி பம்முறாரு. நீங்கள் தான் இப்போ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேனே, ரொம்ப தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்கேங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கணக்கு காமிக்காமல் இன்னும் என்னென்ன எவ்வளோ வட்டி இது பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் என்னென்ன பதிக்க வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இப்போ காட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க.
உடனேவும் போலீஸை வர சொல்லி உங்களை நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் என்னாலன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சார் நான் நியாயமாக தான் சார் என்னோடய தொழிலை நான் பார்த்துட்ருக்கேன். என் தொழிலில் எந்த ஒரு இதுவும் நான் பண்ண மாட்டேன் சார். நியாயமான இதில் தான் சார் வட்டிக்கு விட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது என்ன இவங்க விஷயத்தில் இப்படி பண்ணி வச்சுருக்க, இது நியாயமாக விடுறதா? இங்கே பாரு, மரியாதையோடு சொல்கிறேன், ஒழுங்க மரியாதையோட என்னென்ன மறைச்சு அதிக வட்டிக்கு விட்டு இங்கே கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாமல் என்னென்ன வச்சுருக்கியோ எடுத்துட்டு உனக்கு நல்லது. எல்லாம் அப்படின்னா தெருவா இழுத்துக்கிட்டு போயிடுவேன். அசிங்கப்பட்டு தான் நீ வரணும்னு சொல்கிறாங்க. ஐயோ சார், நான் நிஜமாலுமே சொல்கிறேன் சார், நான் வந்து நியாயமாக தான் சார் பார்த்துட்ருக்கேன். இது வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சிந்தாமணின்னு ஒருத்தவங்க தான் சார் எனக்கு வந்து என் கூட அவங்களால முடியாதெல்லாம் என்னை வச்சு பார்த்துக்குவாங்க. அவங்க மூலமாக தான் சார் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த பணம் இந்த வீடு எல்லாமேவும் அவங்க கொடுத்த ஐடியா தான் சார். மொத்த பணமும் அவங்களோடது சார். அவங்களும் என்ன மாதிரி வட்டிக்கு விடுறவங்க தான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது போல், அதனால் என்னையை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க தான் சார் மொத்த பணமும் கொடுத்துருக்காங்க. நான் எந்த பணமும் அவங்களுக்கு கொடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் எப்படி நம்ப முடியும்? அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் நம்ப முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் மிரட்டுறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இங்கே ஃபினான்சியர் வந்துட்டு டக்குன்னு சிந்தாமணிக்கு ஃபோன் போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் தப்பிச்சா போதும்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் போட்டு, ஒரு நிமிஷம் உங்களை பார்க்கறதுக்கு முத்து மீனா வந்திருக்காங்க, உங்ககிட்ட எப்படியாவது கெஞ்சியாவது இந்த வீட்டை மீட்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. என்னாலலாம் வர முடியாது அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் வந்தோன்னே போங்களே அப்படின்ட்டு ஃபைனான்சியர் சொன்ன உடனே, சரி நான் வரேன், கெஞ்சுதுகளா, சரி விடு, அன்னைக்கு தான் ஏதோ ரோட்டில் அதுக்கு பைய தூக்கிட்டு போகிறத நான் பார்க்காம விட்டுட்டேன். அங்கே எல்லாருமேவும் அசிங்கப்பட்டு போகிறத நான் கண்கொள்ளா ஆட்சியாக பார்க்கணும்னு நினச்சி வந்தேன், ஏமாந்துட்டேன். இன்னைக்காவது அதுக்கு என் காலை பிடிச்சி கெஞ்சறத நான் பார்த்தே ஆகணும்ல, ரசிக்கிறதுக்குனாலும் நான் வரேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமேவும் இங்கே சிந்தாமணி அவங்க வீட்டில் அவங்க ஆஃபீஸில் வந்து நிற்கிறாங்க. உடனேவும் சிந்தாமணி அவங்க போலீஸ் எல்லாம் பார்த்த உடனே மிரண்டின உடனே டக்குன்னு என்னாச்சு இங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்களேன்னு சொன்ன உடனே இங்கே வந்து சிந்தாமணியை பார்த்துட்டு, யார் இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவங்க தான் சொல்கிறாங்க. சார் என்ன சார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சிந்தாமணிக்கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க, மா நீ தானம்மா ரொம்ப ஏமாத்து வேலை பார்த்துருக்குற, இங்கே பாருமா, நீ இவங்களோட வீட்டு பத்திரத்தை வந்து வாங்கி இவர்கிட்ட அடமான வச்சு இப்போது இது வந்து கோர்ட்டு கேஸ்னு சீல் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார், நீ தானம்மான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு, ஒழுங்கா இப்போ இது மட்டும் தானா, இல்லை இதுக்கப்புறமும் நீ ஏதாவது எங்ககிட்ட மறைச்சிருக்கிறியா, அது எல்லாமே எங்ககிட்ட சொல்லு. நீயா சொல்லிட்டேன்னா உனக்கு குறைஞ்ச தண்டனை தான், இல்லை அப்படின்னா உனக்கு அதிகபட்ச தண்டனை தான். என்ன நீ வந்து இன்னும் என்ன ஏமாத்திருக்கிற, கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லுன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மிரட்டுறாங்க. சார் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல சார், இவங்க தான் சார் என்ன ஏமாத்திருக்காங்க, எங்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கினாங்க சார், அதுக்காக தான் அந்த வீட்டை நான் வந்து இது மாதிரி என் பேருக்கு வாங்கிக்கலாம்னு நினச்சேன், பணத்தை கொடுத்துருந்தா நான் எதுக்கு சார் இப்படி பண்ண போகிறேன், கரெக்டாக தான் சார் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம், இல்லை சார் ஒரே மாதத்தில் நாங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு மீத பணத்தை ஒரே மாதத்துக்குள்ளே திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக 10 நாளில் கொடுத்துட்றோம், 10 நாளில் இந்த மாதிரி கொடுத்துட்றோம், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்துட்றோம், வீட்டை எங்கள் பேருக்கு மீட்கிறோன்னு சொன்னோம் சார். ஆனால் இவங்க தான் சார் கேட்காம உடனடியாக எனக்கு அது வேணும், அந்த வீட்டு மேலே எனக்கு ஒரு கண்ணு, அதனால் அது எனக்கு வந்தே ஆகணும்னு இவங்க தான் சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளுக்கு தப்பிச்சுக்கிட்டு சிந்தாமணியை மாட்டி விட பார்க்குறாங்க. உடனே சிந்தாமணியும் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி முழிக்கிறாங்க. உடனே இவங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி இவங்க வீட்டில் என்னென்ன இருக்குது, என்ன பணம்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் எவ்வளோ என்னென்ன சேர்த்து வச்சுருக்காங்க, சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இனிமே இந்த மாதிரி கேஸ் நிற்காது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நீங்கள் நியாயமாக உங்கள் பணத்தை கட்டிட்டு நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு குடி போயிடலாம், சீல்லாம் உடனே வந்து இது பண்ணிடுவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம், நியாயமாக அந்த பணத்தை மட்டும் கட்டிடுங்க அப்படின்னு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுல சிந்தாமணி வீட்டில் எல்லாமேவும் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாத பணமாக வச்சுருக்காங்க. வீட்டு பத்திரம் கடை பத்திரம்னு எல்லார்கிட்டையும் மிரட்டி கையெழுத்து வாங்கினது எல்லாமேவும் அங்கே அடுக்கி வச்சுருக்கிறது எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே இந்த ஆஃபீஸர்கிட்ட காட்டுறாங்க. உடனேவும் எதுவுமே அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாததாக வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் உங்களை வந்து கைது பண்ணிட்டு போனால் தான் சரியாக இருக்கும், இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் நீங்கள் கிளம்பலாம், இதுக்கு மேலேயும்
இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த பணத்தை வாங்காதீங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரொம்ப நன்றி சார், நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீடு எங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி சொல்கிறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, உங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சிந்தாமணியை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அதாவது சீல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே அண்ணாமலையோடு சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு முதல் தடவையாக வந்த உடனே அண்ணாமலை ஆனந்த கண்ணீர் சிந்துறாரு. என் வீட்டுக்கு மறுபடியும் நான் வர்றதுக்கு காரணமேவும் என் மருமகளும் என் மகனும் தான். நீங்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு போராடி ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும் ரொம்ப போகலாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். இதுக்கு மேலேயும் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விட போகிறதில்ல. இங்கே பாருமா, இனிமேலும் இவ பேரில் இந்த வீடு இருக்கக்கூடாது. விஜயா, நீ இந்த வீட்டு பத்திரத்தை அப்படியே முத்து பேர்லையும் மீனா பேர்லையும் எழுதி வைக்கணும். இந்த வீட்டை மீட்டெடுத்தது முத்துவும் மீனாவும் தான். 48 லட்சம் ரூபாயை நீயும் மனோஜும் சேர்ந்து என்னைக்கு முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு இந்த வீட்டு பத்திரத்தை அப்படியே இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வைக்கிறேன். அது வரைக்கும் முத்து மீனா பேரில் தான் இருக்கணும். அவங்க தான் இந்த வீட்டுக்கு இனிமேல் சொந்தக்காரவங்க. அவங்க தானே இந்த வீட்டை மறுபடியும் மீட்டு கொடுத்தாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம நேரம் ரோடா தெருவா திரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் வராமல் தடுத்தது முத்துவும் மீனாவும் தான். அதனால் இனிமே இந்த வீடு அவங்க பேரில் தான் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்கலாம், இல்லை அப்படின்னா உடனே கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன். அப்படி இருந்தால் தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அண்ணாமலை சொன்ன உடனே விஜயாவும் வேற வழி இல்லாமல் கண்டிப்பாக மனோஜ் நீ திருப்பி கொடுக்கணும், நான் வாங்கிக்கலாம், மறுபடியும் என் பேருக்கு அந்த வீட்டை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பேருக்கேவும் இந்த வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு விஜயா ஒத்துக்கிறாங்க.